அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சூர்யா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம். மேலும் நாம் தினந்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 8 தொகை நூல்களின் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் கலித்தொகை பற்றி ஒரு சில தகவல்களை பற்றி பரிமாறிக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவனிங்க. கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று கூறுவார்கள். இதனுடைய திணை வகை பார்த்தீங்கன்னாக்கா இது 8 தொகை நூல்களில் ஒன்று. அது குறிப்பிடத்தக்கது, நம்ம அனைவருக்கும் பரிச்சித்தமான ஒன்று. இதனுடைய திணை வகை அகத்திணையைச் சேர்ந்தது. பா வகை பார்த்தீங்கன்னா கலிப்பா. பாடல்கள் கலித்தொகையில் உள்ள பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா 150. பாடிய புலவர்கள் 5 பேர். அடியல்லை பாருங்களேன், அதாவது கலித்தொகையினுடைய அடியல்லை பார்த்தீங்கன்னாக்கா 11 முதல் 80 அடி வரை உள்ளடக்கியது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதனுடைய பாவகை தெரிஞ்சுக்கொள்ளணும், பாடிய புலவர்களும் தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக அடியல்லை தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக்காக ஒரு பாடலை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது படித்து கொள்ள வேண்டியது வினாக்கள். அடுத்தது பாருங்கள். தொகுத்தவர், அதாவது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லத்துவனார். தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. அடுத்து உரை பாருங்கள், அதாவது கலித்தொகைக்காக உரை எழுதியவர் நச்சினிக்கிணையார். பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை. அடுத்தது பார்க்கலாம். ஐவகை திணை சொல்லுவாங்க, எல்லாம் ஐவகை நிலம் சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதும், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் ஒவ்வொரு திணைக்காக பாடல்கள் எழுதிய ஆசிரியர்கள் எவ்வகை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலித்தொகைக்காக இயற்றப்பட்டவை. இப்போ பாலை திணை எடுத்துட்டிங்கனாக்கா பெருங்கடுங்கோ என்பவர் 36 பாடல்களை இயற்றியுள்ளார். அடுத்தது பாருங்கள். குறிஞ்சி திணைக்காக கபிலன் 29 பாடல்களை இயற்றியுள்ளார். அடுத்து மருதம் திணை மருத நிலநாயகன் 35 பாடல்களை இயற்றியுள்ளார். அடுத்ததாக முல்லை திணை பார்த்தினாக்கா சோழன் நல்லுருத்திரன் 17 பாடல்களை இயற்றியுள்ளார். நெய்தல் திணை இறுதியாக நல்லந்துவனார் 33 பாடல்களை இயற்றியுள்ளார். அனைத்தும் கலித்தொகைக்காக ஐவக நிலத்தின் சார்பாக இயற்றப்பட்ட நூல்களும் ஆசிரியர்களும். இறுதியாக கலித்தொகையினுடைய வேறு பெயர்கள் பற்றி பார்க்கலாம். கலித்தொகையை எவ்வேறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா களி என்று அழைப்பார்கள். குறுங்களி, கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்விலார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கற்றறிந்தால் ஏத்தும் களின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம பெரும்பாலான உள்ள வினாக்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலித்தொகையின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்ஸில் கற்றறிந்து ஏத்தும் களி கொடுத்தாங்கனாக்கா நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இவை அனைத்தும் கொடுத்தாங்கன்னா எது குறுங்களி, கல்விலார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம் கேட்டாங்கனாக்கா நம்ம களின்னு சொன்னோட மேக்ஸிமம் கிளிக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுமையானதாக இருக்கா பாருங்க. இப்போ அகப்பாடல் இலக்கியம்ன்றது ஒரு புதுமையான கேட்கப்படாத ஒரு வினாவாக இருக்குது இல்லைங்களா, ஒரு விடையாக இருக்குது. இது நம்ம லாக் பண்ணுறது மிக கஷ்டமாக இருக்கும். அப்போ இது போல் வினாக்கள் நம்ம படிச்சிட்டிங்கனாக்கா பெரும்பாலும் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு சரியான கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அடுத்த தலைப்பு அகநானூறு. இதுவும் 8 தொகை நூல்களில் ஒன்று. அகத்தை பற்றி முழுமையாக வெளிப்படுத்தும் நூலாக கருதப்படுகின்றது. அகம் என்றால் என்ன? அகம் என்பது உள்ளம் என்பது பொருள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இங்கே அகநானூறு பார்த்தோன்னா அகத்திணை நூல். இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை உள்ளடக்கியது. இதனுடைய பாவகை ஆசிரியர் பா. சரிங்களா? இப்போ முக்கியமானது ஒன்று நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தோன்னாக்கா அகநானூறு பெரும் முப்பிரிவுகளை கொண்டது, 3 பிரிவுகளை கொண்டது. என்னென்னது பார்க்கலாம். களிற்றியானை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என சொல்லக்கூடிய 3 பிரிவுகளை கொண்டது. இப்போ நம்ம 400 பாடல்களை சொல்லணுங்களா, அப்போது களிற்றியானை பார்த்தீங்கன்னாக்கா களிற்றியானை 120 பாடல்களும், மணிமிடை பவளம் 180 பாடல்களும், நித்திலக்கோவை 100 பாடல்களும் உள்ளடக்கியது. ஏறக்குறைய 400 பாடல்களை அகநானூறு உள்ளடக்கியது. சரிங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நான் பக்கத்துலதாக அகநானூறு 3 பிரிவுகளை கொண்டது. என்னென்னு கேட்பாங்க.
இல்லைனாக்கா 3 பிரிவு அகநானூற்றில் 3 பிரிவுகளில் ஒன்று அப்படின்னு கேட்டாங்க. அந்த 3ல் ஏதாவது சாய்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது 3, 4, 5 அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா களிற்று யானை எத்தனை பாடல்களை கொண்டது, இல்லை எத்தனை பாடல் உள்ளடக்கியது 120, 130, 121, 119 அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதே போல் மணிமேடு பவளமும் கேட்கலாம், நித்தலையும் கோவையும் கேட்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அகநானூறு வேறு பெயர்கள். அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. சரிங்களா? இது எத்தனை பெயர்கள் வழங்கப்படுகிறதுனாக்கா அகநானூறுனாக்கா அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400. இப்போது இதெல்லாம் புதுமையாக இருந்தாலும் கூட ஒன்று இருக்குது, தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அகநானூறு தொகை, இப்போ இதில் மென்ஷன் பண்ணாத ஒன்று, தொகை நூல் எனவும் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக குறிஞ்சித்திணை 80 பாடல்கள் உள்ளடக்கியது, முல்லைத்திணை 40 பாடல் உள்ளடக்கியது, மருதம் 40 பாடல்கள் உள்ளடக்கியது, நெய்தல் 40 பாடல்கள் உள்ளடக்கியது, பாலை 200 பாடல்கள் உள்ளடக்கியது. ஏறக்குறைய 400 பாடல்களை உள்ளடக்கியது அகநானூறு. அடுத்தது பாருங்க, தொகுப்பித்தவர் பாண்டின் உக்கிரப்பெருவெழுதின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பெரும்பாலும் இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் சாய்ஸாக கொடுப்பாங்க. எதுனாக்கா பாரதம் பாடிய பெருந்தேவனார், இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அகநானூறு கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. இது கேட்பாங்க. இப்போ அகநானூறு ஒவ்வொரு பாடல்களிலும் ஒரு வாழ்த்து பகுதி அமையும். முதல் பகுதியாக வாழ்த்து பகுதி அமையும். ஸோ இந்த வாழ்த்து பகுதி யாரை பற்றினாக்கா சிவனை பற்றி அமைந்துள்ளது. எதந்த அகநானூறில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்கா வாழ்த்து என்றால் என்ன கேட்பாங்க. வாழ்த்து என்றால் என்பது என்ன, இல்லை யாதுங்கனாக்கா வாழ்த்து என்பது ஒருவரை வணங்கி அல்லது ஒருவரை போற்றி அல்லது ஒருவரை புகழ்த்தி பாடுவது தான் வாழ்த்து. சரிங்களா? இது போன்ற நிறைய வினாக்களுடன் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது த சூர்யா கலெக்ஷன்ஸ். நன்றி மாணவர்களே.